எல்லாருக்கும் வணக்கம். இல்லை யார் சமரச பாயசம் நீங்கள் பண்ணுற காமெடி ஊர்வலத்துக்கே தெரியும். இல்லை இந்த நூல் வெளியீட்டுல இந்த நூலை உருவாக்குனதே பார்த்தீங்கன்னா இவங்க கட்சியை சேர்ந்த துணை பொதுச் செயலாளர். அந்த விழாவை நடத்துகிறதும் அவர் தான். இந்த விழாவில் இவங்க கட்சி தலைவர் தான் பங்கேற்பதாக இருந்துச்சு. இப்போ அவர் வரமாட்டேன்னு சொல்கிறது நீங்கள் பண்ணுற காமெடிங்கிறது ஊர்வலத்தையே தெரியாது ஏன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா இது நடக்க போகுதில்ல, இதில் தமிழை வெற்றிக்கருத்து தலைவர் தளபதி விஜய் அவர் கலந்துக்க போகிறார். அவர் தான் நூலை வெளியிட போகிறார். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, திருமாவளவன் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் ஒன்றா ஒரே மேடையில் பங்கேற்கும் மாதிரி இருந்துச்சு. இப்போ சடனாக திருமாவளவன் அவர் பார்த்தீங்கன்னா அதில் பங்கேற்கதா இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார். இதுக்காக நிறைய பேர் அவர்கிட்ட விட்டு கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன், அவங்க கட்சிக்காரங்க ஏன் வந்து பங்கேற்கல அப்படின்ட்டு. அதுக்கு தான் வன்னியர் சோழர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சமரச பாயசம் வந்து கொள்கை இல்லாதவங்க கூடலாம் திருமாவளவன் அவர் பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன்றா நிற்க மாட்டார் மேடையில். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அம்பேத்கரோட அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு கையிலையும் பகவத்கீதை ஒரு கையிலும் எடுத்திருக்காரு. இது எங்கள் கொள்கைக்கு எதிரானது, அதனால தான் அவர் கலந்துக்கல அப்படின்னு ஒரு பதிவு சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு காமெடியாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விழாவை பிளான் பண்ணது கேட்டிங்கன்னா உங்கள் கட்சியை சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா அவர் தான் இந்த நூலை உருவாக்கியிருக்காரு. அவர் தான் இந்த விழாவை பிளான் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கிட்ட கேட்கும் போதும் இது இப்போ பிளான் பண்ணது கிடையாது, இதுக்கு முன்னாடியே இந்த விழாவை நாங்கள் திட்டமிட்டோம், நான் பங்கேற்கிறதா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. இப்போ சடனாக அவர் போக மாட்டேக்காரு, வரல அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்கிறது எல்லாம் தெரியுமே. அதாவது அவங்க கூட்டணியில் அங்கே வைக்கிற அவங்க கூட்டணி கட்சியோட ஒரு நன்மதிப்பை குறைக்கக்கூடாது, அந்த கூட்டணி பாசத்தில் அவங்க எது நினச்சி விடுவாங்களோ அப்படின்னு அவங்க ஏதாவது சொல்லி அதன் உள்ளர்த்தத்தில் இவர் கலந்துக்காமல் இருக்கார். கூட்டணியில் விரிசல் வந்துடக்கூடாது, நம்மளுக்கு எப்போவுமே அந்த 2 சீட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு முரட்டு மட்டும் கொடுத்துருக்கீங்களா, அதை வந்து பங்கு வந்துடக்கூடாது அப்படிங்காண்டி தான் அவர் தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து அந்த மேடையில் பங்கேற்கல. இதுதான் உண்மை. இது ஊர்வலத்தையும் தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி சமரச பாயசம், அதாவது அம்பேத்கர் அரசு அமைப்பு சட்டத்தையும் பௌத்திகத்தையும் ஒன்றா மேடையில் அவர் கையாந்துனார், அதனால தான் நாங்கள் வந்து பங்கேற்கல கொள்கைக்காண்டி அப்படி சொல்கிறீங்களே. அப்படி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்து கோயிலுக்கு போயிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இந்து கோயிலில் போயிட்டு உள்ளே போயிட்டு வணங்கிட்டு திரும்பலாம் பிடிச்சிட்டு வந்துடுறாரு. அப்போ அதை என்ன சொல்லுவீங்க? நாத்திகங்கிற பேரில் பெரியாரை தூக்கி பிடிச்சி நீங்கள் இந்து கடவுளில் நீங்கள் வந்து விமர்சிருக்கீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ சடனாக எதுக்கு நீங்கள் இந்து கோயிலுக்கு போனீங்க? அப்போ அது சடனாக இல்லையா? ஏன்னா பகவத்கீதையை அவர் கையில் வாங்கிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்கைக்காண்டி தான் நீங்கள் வந்து பங்கேற்கலாம். திருமாவளவன் என்ன ஒரு காமெடியா இதெல்லாம், யாராவது நம்புற மாதிரியா இருக்குது? அதாவது உண்மையை ஒத்துக்கிடுங்க. ஏன் அந்த இது, அதாவது உங்களுடைய கூட்டணி கட்சி தர்மம், நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த திமுக கூட தான் நாங்கள் முரட்டு முட்டா கொடுத்துட்டு நாங்கள் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க ஆட்சிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு அறிவிச்சாங்க? அந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்து நீங்கள் தான். அதாவது உங்களுடைய திருமாவளவனுடைய உங்கள் தலைவர் திருமாவளவனுடைய ட்விட்டரில் போட்டுட்டு உடனே டெலிட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா தான் அதை போட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க, உங்கள் துணை பொதுச் செயலாளர் தான் அவர் போட்டார் அப்படின்ட்டு. ஆனால் அவர் திரும்ப அதை வலியுறுத்திட்டே இருக்கார். அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், ஏன் எங்கள் தலைவர் முதல்வராக கூடாதா, துணை முதல்வராக கூடாதுன்னு அவர் வந்து சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆசை இதுக்கும் ஆசைங்கிற மாதிரி, குழுக்கு ஆசை அதுக்கு ஆசைங்கிற மாதிரியே உங்களுக்கு ஆசை இருக்குது. ஆனால் அதை வந்து அது எப்படி கன்வெர்ட் ஆகும், அவங்க என்ன மாதிரி நினைப்பாங்க, நம்ம கூட்டணி கட்சியில் உள்ளவங்க அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்க, அதை பார்க்குறக்காண்டி நீங்கள் உங்கள் துணை பொதுச் செயலாளர் மூலமாக வந்து அந்த ஆசையை தெரிவிக்கீங்க. ஆனால் அதை வந்து தளபதி விஜய் அவர்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவருடைய மாநாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், சடனாக சொன்னோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷாக்காகுது. என்னடா நம்மகிட்ட மறைமுகமாக பேசியிருக்கலாமா, ஏன் வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லிட்டார, நிறைய பேர் வந்து வந்துடுவாங்களோ, நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு தோணியிருக்கு. அதாவது நீங்களே ஆசைப்படுவீங்களா, ஆட்சி காலத்தில் பங்கு வேணும்னு கேட்பீங்களா, அதை ஒருத்தர் மேடையில் புதுசாக ஒரு தமிழை வச்சுக்கிற தளபதி விஜய் அதை சொன்னார்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கு இதாக போனஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது, இதுக்காண்டிலாம் யாரும் வந்துடுவாங்களா அப்படி இப்படின்னு. அப்புறம் எதுக்கு உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க அந்த வார்த்தையை சொல்லணும், நீங்கள் எதுக்கு அந்த பதிவை போடணும்? இது எல்லாருக்குமே தெரியுது. அதாவது உங்களுக்கு அதுலேயும் ஆசை வேணும், இதுக்கு ஆசை வேணும். கூட்டணி கட்சியிலையும் தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்காமல் அவங்க கூட முரட்டு முட்டா கொடுத்துட்டு இருக்கணுமா, ஆட்சி அதில் பங்கும் வேணுமா, அது நல்லா கொடுப்பாங்க பாருங்கள். எப்படி கொடுப்பாங்க, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே 1008 பிரச்சனை 1000 போயிட்டுருக்கு, அங்கேயே கொடுக்க மாட்டாங்க. இதில் உங்களுக்கு ஆட்சி அதில் பங்கு கொடுக்க போகிறாங்களா? ஸோ அப்புறம் இந்த மக்கள்லாம் ஏமாற்றிட்டு இருக்கீங்க. திருமாவளவன் அவர்கள் ஆரம்ப கால தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு உள்ளே வந்தார்ல மாநாடு வரைக்கும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா பாராட்டியே பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தார், நீங்கள் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் சடனாக மாநாட்டுக்கு அப்புறம் எப்படி வந்து சீமானவர்கள் மாறினாரோ அதே மாதிரி இவரும் மாறிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதில் பங்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸை கொடுக்குற மாதிரி இருக்குது, அது பண்ணுற மாதிரி இருக்குது, எள்ளி நகையாடுற மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு பல உருட்டுகள். சரி, அப்புறம் இதுக்கு உங்கள் கட்சியை சேர்ந்து துணை பொதுச் செயலாளர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டார், நீங்கள் எதுக்கு ட்விட்டர் போட்டீங்க? ஸோ அப்போ அதெல்லாம் என்ன, அப்போ உங்களுக்கு ஆசை இல்லையா? இப்போ சடனாக வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு மேடையில் பேசியிருக்காரு, அதாவது எனக்கும் அந்த ஆசை இருந்தது, முதலமைச்சர் கனவுங்கிறது எனக்கு இருந்தது அப்படின்னு. அப்போ அதெல்லாம் என்ன அர்த்தம்? அதாவது நீங்களும் பார்த்தீங்கன்னா ஏன் குழப்பம் அடைஞ்சு மக்களையும் குழப்பம் அடைகிறீங்க? அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக திராவிட கட்சிகளில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும்?
சரி, அதை கொடுக்கக்கூடிய இடத்துல தளபதி விஜய் வராரு, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வராரு, பெரும் இளைஞர் படையோட வராரு. அவர் அதை சொல்லும் போது அதை ஏற்றுக்க வேண்டியதானே. அப்போ அதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். அவங்க எவ்வளோ தூரம் அவங்களுக்கு மக்கள் சேர்றாங்க, மக்கள் செல்வாக்கு வருது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம துணை பொதுச் செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இந்த மீடியேட்டர் மாதிரி இடையில வச்சுருப்போம். அவர் அப்படியே அவங்க கூட க்ளோஸ் ஆகட்டும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விலகி, நான் அப்படி கிடையாது, அது அந்த பையனோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, நான் வந்து திமுக கூட்டணியில் தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க கூட்டணியில் உள்ளவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி அப்படியே காமிச்சிட்டே இருக்கணும். கடைசியில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம், 2026 தேர்தல் வர்ற நேரத்தில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருப்பார்னு நினைக்கிறேன் திருமாவளவர்கள். அதனால தான், ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் நடத்துகிற அந்த விழா, அவர் உருவாக்குற விழா, அவங்க விழாவில் அவங்க கட்சியை சேர்ந்த தலைவரே கலந்துக்க மாட்டாராம். அதில் தளபதி விஜய் வந்துட்டு தான் பங்கேற்பாங்க. அப்போ இது என்ன ஒரு இது இல்லை, இது காமெடியா இல்லையா? அப்போனா நீங்கள் முதல்ல பிளான் பண்ணும் போதே தளபதி விஜய் வந்தீங்கன்னா அந்த விழாக்கு நீங்கள் கூப்பிட்டுருக்கூடாது. அப்போ நீங்கள் எல்லாமே சேர்ந்து பிளான் பண்ணிவிட்டு கடைசியில் நான் வந்து திமுக காரங்களுக்கு விசுவாசமாக தான் இருப்பேன், அவங்க கூட்டணிக்கு எங்கள் கூட்டணிக்கு விசுவாசமாக தான் இருப்பேன்னா, அப்போ இது எதுக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கணும்? இல்லை, திருமாவளவன் மாறி மாறி ஒரு முரண்பட்ட கருத்தை தான் வெளிப்படுத்தாது, நல்லாவே தெரியுது. அவங்க கட்சி சேர்ந்தவங்க அதுக்கு வந்து முரட்டை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நாளைக்கு ஒரு சம்பவம் தெரியா இருக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாய்.